இன்றைக்கி வந்த ப்ரொமோ வேறு லெவல் தான்ப்பா, ட்விஸ்டானதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக்கை தட்டி விட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த விஷயம் நடந்துருச்சுங்க. எப்போ தான் இந்த கான்ட்ராக்ட் எல்லாத்துக்கும் தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். இது இன்னைக்கு பார்த்திங்கன்னா ப்ரொமோவில் எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. இதனால் சந்தோஷப்படுறதா கவலைப்படுறதா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஏன்னா இதுக்கப்புறம் விஜய் காவேரி 2 பேரும் பிரிஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு கொஸ்டின் மார்க்கு. கண்டிப்பாக அதுக்குமே வாய்ப்பு இருக்குது. இதில் என்னென்னா இவ்வளோ நடந்ததுக்கப்புறம் கூட விஜய் இருந்துக்கிட்டு இந்த வெண்ணிலாவுக்கு சப்போர்ட் பண்ணி காவேரிக்கிட்டே பேசுகிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயந்தாங்க. இதனால் காவேரி அந்த இடத்துல ரொம்பவே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. இதை கூட விஜய்னால் புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா விஜய் இந்த வெண்ணிலானால தான் காவேரி இந்தளவுக்கும் பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இருக்காங்க. அவரே பார்த்திங்கன்னா காவேரி கிட்ட சொல்லியிருக்காரு, என்னால் தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற காவேரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது ஓகே தான் தெரியுதுல. அப்போ எதனால் காவேரி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வெண்ணிலாவை பற்றி தான் நிறையா காவேரி கிட்ட பேசுகிற முக்கால்வாசியில் வெண்ணிலா பற்றி தான் பேசுகிறாரு இந்த விஜய். அதனால தான் காவேரி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஏன் இந்த விஜய்க்கு புரிய மாட்டுது. அதை கொஞ்சம் மாற்றிக்கணும். ஆனால் இப்போதைக்கு இந்த விஜய் பண்ணுறதுக்கெல்லாம் காவேரி விஜய் விட்டு பிரிஞ்சு போகிறது தான் கரெக்டு. கொஞ்ச நாள் விஜய் தனியாக இருக்கணும். அப்போ தான் காவேரியோட அருமை புரியும். இதனாலுமே காவேரிக்குமே ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஏன்னா விஜயை விட காவேரி ரொம்பவே விஜய் மேலே பாசம் வச்சுருக்காங்க பல மடங்கு. அது நமக்கு நல்லாவே தெரியுங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம காவேரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். வரப்போகிற கஷ்டங்களெல்லாம் தாங்கிறதுக்கு உண்மையாகவே காவேரியை நிறைய விஷயங்களில் பாராட்டலைங்க. ரொம்பவே தைரியமானவங்க தான். ஆனால் இந்த விஜய் விஷயத்தை பொறுத்தளவு தான் பார்த்திங்கன்னா காவேரி சில டைம் உடஞ்சி போயிடுறாங்க. இனி அப்படி இருக்கவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். காவேரி அதே மாதிரி விஜய் விஷயத்தில் பார்த்திங்கன்னா எப்படி பொறுமையாக தான் இருக்காங்க. எவ்வளோ பண்ணாலும் இந்த விஜய் எவ்வளோ தப்பு பண்ணாலும் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் அவர் பண்ணுறதெல்லாம் பிடிக்கவே இல்லை நம்மளுக்கே. அந்த இடத்துல காவேரி தன்னோட பிளேஸை விட்டு தர மாதிரி தான் பண்ணுறாங்க. பொறுமையாக இருக்காங்க, கோவப்பட மாட்டுறாங்க. அதை காவேரி மாற்றிக்கிட்டால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. எந்தெந்த இடத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்தால் தாங்க. எல்லா இடத்துலையும் நம்ம பொறுமையாகவும் இருக்கக்கூடாது. எல்லா இடத்துலையும் நம்ம கோவப்பட்டாலும் அதுவும் ஆபத்து தாங்க. இப்போது இந்த கான்ட்ராக்ட் விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே காவேரி குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே ரொம்பவே ஒரு அதிர்ச்சியில் தான் இருக்காங்க. ஏற்றுக்கவே முடியலை. எதுக்காக காவேரி இப்படி பண்ணியிருப்பா, என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆனால் குமரன் ரொம்பவே கோவப்படுறாரு. இப்போயே போயிட்டு விஜய்கிட்ட நான் போயிட்டு இதை பற்றி பேசுகிறேன், எவ்வளோ தைரியம் இருந்தால் காவேரி வாழ்க்கையே அவர் வீணாக்கியிருப்பார், விளையாடி இருக்காரு காவேரி லைஃப்பை வச்சு. நான் கூட அவரை என்னமோ நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே கோவத்தோட குமரன் இருக்கார். கங்கா இருந்துட்டு தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க, என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுட்டு அப்புறம் கோவப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. என்ன கங்கா கேட்கணும், அதுதான் தெளிவாக தெரியுதுல. நடந்தது எல்லாமே இந்த யமுனா தான் சொல்கிறாள், நிவின் சொன்னதா. இதுக்கு மேலே என்ன கேட்கணும் நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இங்கே கங்கா மேலே கூட கோவமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் என்னங்க நல்ல விஷயம், கங்காலாம் ஒரு டைம் காவேரியே ஒரு மாதிரி கேவலமாக பேசுனாங்க. பணக்காரன்னு சொல்லிட்டு தானே நீ உடனே விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அந்த மாதிரிலாம் பேசினாங்க. இந்த இடத்துல நம்ம கங்கா மூஞ்சியில் கரிய பூசின மாதிரி தான். அதுவும் காவேரி எதுக்காக விஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, தான் வாழ்க்கையை கூட பெருசாக நினைக்காம இது கான்ட்ராக்ட் கல்யாணம் தெரிஞ்சு கூட கல்யாணம் எதுக்காக பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த உண்மை மட்டும் எல்லாருக்குமே தெரிஞ்சதுன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அப்போ தான் இந்த கங்காவுக்குமே புத்தி வரும். ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. காவேரியை போய்ட்டு நம்ம தப்பாக நினச்சி பேசிட்டோமே, அவளை நிறையா டைம் கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஃபீல் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் காவேரியோட குடும்பம் என்ன முடிவெடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மொத்தமாக பார்த்தீங்கன்னா காவேரிக்காக நியாயங்கிட்ட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சாரதா அம்மா ரொம்பவே உடஞ்சி போயிடுறாங்க, கண் கலங்கி நிற்கிறாங்க. எதுவுமே பேச முடியாத ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. அந்தளவுக்கு அந்த விஷயம் அவங்களுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. ஏன்னா காவேரி இப்போ தான் சந்தோஷமாக இருக்கா, பாவம் அவள் லைஃப்பில் நிறையா கஷ்டப்பட்டுட்டா. ஏன்னா இவங்க இந்த கங்கா அப்புறம் இந்த யமுனா இவங்க எல்லாரையும் விடையுமே இந்த காவேரி தான்
ரொம்பவே அப்பையிலேருந்து கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணுனா இவங்கள வந்து தூண் மாதிரி அவங்க தாங்கி நின்றாங்கன்னே சொல்லலாம். நிறைய விஷயங்கள்ல அவங்க தான் குடும்ப பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அவங்க அப்பா போனதுக்கப்புறம் அவங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இந்த பசுபதி நிறைய ஒரு சில சதிவேலெல்லாம் பண்ணி காவேரியை ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்தினாங்க. இந்த நிவின் விஷயமா இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே சரி, அந்த சொத்தை பிடுங்கி வாங்கினதாக இருக்கட்டும், அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா விஷயத்துலையுமே காவேரி கஷ்டப்பட்டதுக்கப்புறம் சரி இப்போவாச்சும் லைஃப்பில் நல்லா இருக்காளே, விஜய் தம்பி நல்லா வச்சுருக்காரே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறதுக்குள்ளே இங்கே சாரதாமாவுக்கு பெரிய ஒரு ஷாக்காக அந்த நியூஸ் வந்து அமைஞ்சிடுச்சுங்க. அதனால தான் அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அழுதுட்ருக்காங்க. இங்கே இப்படி சாரதாமா உடஞ்சி போனதை பார்த்துட்டு இங்கே கங்கா, யமுனா, குமரன் எல்லாருமே வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கள சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இங்கே யமுனா இருந்துக்கிட்டு இந்த விஷயத்த அப்படியே வந்து விற்றக்கூடாது, என்ன எல்லா பேரும் அமைதியாக இருக்கீங்க, இவ்வளோ பெரிய விஷயம் தெரிஞ்சு கிளம்புங்க, ஃபஸ்ட்டு காவிரி அக்காவை பார்க்குறதுக்கு அங்கே வீட்டுக்கு போகலாம், போயிட்டு விஜய் மாமா கிட்டே என்ன ஏதுன்னு இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். உங்கள் யாருக்குமே வந்து விஜய் மாமா மேலே கோவம் வரலையா? நான் சொன்ன உடனே நீங்கள் அங்கே கிளம்பி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த யமுனா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இங்கே கங்கா இருந்துக்கிட்டு அமைதியாக இருடி, போகலாண்டி, நீ வேற ஒன்று ஒன்றா இன்னும் சொல்லிகிட்டு இருக்காத, கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கங்கா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா சாரதாம்மா இருந்துக்கிட்டு அவள் சொல்கிறது தான் கரெக்டு, யமுனா சொல்கிறதான் கரெக்டு, இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத நல்லவர் மாதிரி வந்து நடிச்சிட்டு இருந்திருக்காரு இத்தனை நாள் அந்த விஜய். நான் இந்த விஷயத்த அப்படியே சும்மா விட மாட்டேன், எல்லோரும் கிளம்புங்க, போயிட்டு காவேரிக்கு வந்து நியாயம் கேட்கணும், என் பொண்ணு வாழ்க்கைக்கு எனக்கு முடிவு தெரிஞ்சாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சாரதாம்மா செம்ம கோவத்தோடு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரியோட வீட்டுக்கு வராங்க. வந்ததுமே வீட்டில் யார் இருக்காங்க, பெரியவங்கன்னு இந்த வீட்டில் யாராச்சும் இருக்கீங்களா, ஃபஸ்ட்டு வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதாம்மா சவுண்டு கேட்டு பார்த்தீங்கன்னா காவேரி, விஜய் எல்லாருமே வராங்க, தாத்தா பாட்டி கூட வராங்க. இங்கே தாத்தா பாட்டி இருந்துக்கிட்டு என்னாச்சு சாரதா, என்னாச்சு, வாமா உட்காரு, என்ன திடீர்னு வந்திருக்க, ஏன் கத்திக்கிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா விசாரிச்சுட்டு சாப்பிட்டு போகிறதுக்காக இங்கே வரலை, என்ன எல்லாரும் சேர்ந்து நாடகம் ஆடி என் பொண்ணு வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டீங்களா, இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்களா பெரிய மனுஷங்கன்னு சொல்லிட்டு தானே உங்களை நம்பி தானே நான் சரி என் பொண்ணு இங்கே நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன், ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கீங்களே, நான் என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாம்மா இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. சாரதாம்மா பேசுகிறது எதுவுமே வந்து தாத்தா பாட்டிக்கு புரியலை. என்ன சொல்கிற சாரதா, எதுனாலும் வந்து தெளிவாக சொல்லி, நீ வாட்டில் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்க, நீ பேசுகிறது எதுவுமே எங்களுக்கு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. என்னத்தை சொல்லனா விஜய் தம்பி காவிரி வந்து கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்காரு, அது 1 வருஷத்துக்கு, இதெல்லாம் வந்து தப்பு இல்லையா, வாழ்க்கைனா விளையாட்டா, கல்யாணம்னா அது வந்து ஒரு பந்தம், அதை வந்து இப்படி 1 வருஷத்துக்கு 2 வருஷத்துக்கு இப்படி பண்ணி விளையாடுறதுக்கு அது என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் அவர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சாரதாம்மா இருந்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட விஜய், காவேரி எல்லாருக்குமே ரொம்பவே ஷாக்காக இருக்குது. தாத்தாவுக்கு வந்து ஆல்ரெடி வந்து இந்த கான்ட்ராக்ட் விஷயம் தெரிஞ்சனால பார்த்தீங்கன்னா அவர் அமைதியாக தான் இருக்கார். இது எப்போனாலும் வந்து இந்த மாதிரி பிரச்சனையாக வெடிக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தது தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு. இங்கே காவேரிக்கு ஒன்றுமே புரியல, இந்த விஷயம் எப்படி வெளியே வந்தது, நம்ம யாருக்கிட்டையுமே சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே பாட்டிக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது, ஏன்னா அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாதுல்ல. ஆனால் இதை கேட்ட ராகினிக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. பாட்டி இருந்துக்கிட்டு சாரதாம்மா கிட்ட கேட்குறாங்க, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்படி ஒரு விஷயம் தெரியும், விஜய் இப்படி பண்ணுவானான்னு சொல்லிட்டு நானே வந்து என்னால் நினச்சி பார்க்க முடியலை. இங்கே விஜயவே பாட்டி பார்த்து முறைக்கிறாங்க, என்ன விஜய் இவங்க சொல்கிறதுலாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. இங்கே விஜய் தயங்கி வந்து பேசுகிறாரு. பாட்டி நான் சொல்கிறதே கேளுங்க, நான் வந்து உங்ககிட்ட பொறுமையாக சொல்கிறேன், நீங்கள் கோவப்படாதீங்க யாருமே, நான் சொல்கிறது கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் இருந்துக்கிட்டு தன்னோட நிலைமையை எடுத்து சொல்கிறதுக்காக ட்ரை பண்ணுறாரு. ஏன்னா இப்போதைக்கு வந்து அவர் வந்து காவேரியை கூப்பிட்டு வந்து ஆஃபீஸ்க்கு போகிறதா அவரோட பிளானாக இங்கே காவேரிக்கு சர்ப்ரைஸ் பண்ணி வச்சுருக்காரு. இந்த பிரச்சனையில் அது கெட்டு போயிடுமோ, அன்னைக்கும் எல்லாம் ரெடி பண்ணி வேஸ்ட்டாக போச்சு, இன்றைக்காச்சும் வந்து காவேரிக்கு வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நினச்சி வச்சுருக்கும்போது இப்படி பிரச்சனை நடக்குது. அதனால வந்து நான் எதுனாலும் வந்து இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாம், எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, கிளம்பு காவேரி என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரியை கூப்பிட்றாங்க விஜய். உடனே சாரதாம்மா கங்கா இருந்துக்கிட்டு எங்கே வரணும் உங்கள் கூட காவேரி, அதெல்லாம் வரமாட்டா, நீங்கள் ஃபஸ்ட்டு எதுக்காக வந்து
காவேரி லைஃப்பை இப்படி நாசமாக்கணுன்னு எங்ககிட்ட பதிலை சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. நீ தயவு செஞ்சு புரியாமல் பேசாதீங்க, இப்போ எனக்கு வேறு ஒரு வேலை அர்ஜென்ட் வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்து நாங்கள் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையுமே தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விஜய் வந்து இவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் இல்லாமல் பேசிகிட்டு இருக்காரு. இதனால் குமரனுக்குமே ரொம்பவே டென்ஷன் ஆகுது. என்ன விஜய் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, இங்கே உங்களை மதித்து வந்து ஆளாளுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு பதில் சொல்லாமல் வேலை இருக்குது வெட்டி இருக்குன்னு சொல்லிட்டு என்ன வெளியே கிளம்பிட்டு இருக்கீங்க, இது ரொம்ப தப்பு விஜய், நீங்கள் பண்ணுறது எங்களுக்கு பதில் சொல்லிவிட்டு நீங்கள் எங்கேனாலும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமரன் இருந்துக்கிட்டுமே பார்த்திங்கன்னா தடுக்கிறாங்க. இதனால் வந்து விஜய்க்கு கோவம் வந்துடுது. கோவம் வந்து எல்லாரும் ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க. கோபத்தில் தன்னறியாமலே வந்து விஜய் வந்து வார்த்தையை விட்டுறாரு. இதனால் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் காவேரிக்கு இதை கேட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. அவங்களுக்கு செம்ம கோவம் வந்துடுது. இதுக்கு மேலேயும் நம்ம வந்து பொறுமையாக இருந்துடக்கூடாது, இவர் பண்ணுறதெல்லாம் பார்த்து சரி பொறுமையாக இருந்தோம், ஆனால் இப்போ தன்னோட குடும்பத்தையே அசிங்கப்படுத்துகிறாரு, வீட்டை விட்டு வெளியே போக சொல்கிறாரு மரியாதை இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பார்த்தீங்கன்னா பயங்கர முடிவு எடுக்கிறாங்க. என்ன வெளியே போகணுமா என் குடும்பம், நானும் போகிறேன், நான் எதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும், ஆல்ரெடி வந்து என்ன வீட்டை விட்டு அனுப்புன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க, இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க, போயிட்டு மறுபடியும் போயிட்டு நான் வந்து இன்னொரு கையெழுத்து எங்கேயாச்சும் போடணுமா, அதுக்காக தானே நீ எங்கேயும் வெளியே கூப்பிட்டு போகிறீங்க, அது போடாமலே வந்து நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுக்குறேன், எதுக்கு கஷ்டப்படுறீங்க என்னையை வெளியே கூப்பிட்டு போயிட்டு, நீ உங்கள் கூட ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் நான் இருக்கவும் மாட்டேன், உங்கள் கூட எங்கேயும் நான் வரவும் மாட்டேன், எனக்கு வந்து முழு சம்மதம் விவாகரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே காவேரி இருந்துக்கிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டு மொத்த குடும்பமும் பார்த்திங்கன்னா ஷாக் ஆகுறாங்க. இனி பார்த்தீங்கன்னா நீங்கள் கட்டின தாலி கூட எங்கள் இடத்துல இருக்கக்கூடாது, இனி நீங்கள் யாரோ நான் யாரோ, நான் ரொம்பவே பொறுமையாக இருந்துட்டேன் உங்கள் விஷயத்தை பொறுத்தளவு, அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு, இப்போ நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி பேசுகிறாங்க. அந்த தாலியுமே வந்து கலட்ட போகிறாங்க. இதனால் வந்து விஜய்க்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. தாலியை கலட்ட போனாலுமே பார்த்திங்கன்னா இங்கே காவேரிக்கு மனசு வரலை அதை கலட்டுறதுக்கு. நான் போகிறேன், இது வந்து இருக்கட்டும் உங்கள் நினைவாக என்கிட்ட எப்போவுமே அப்படியே பார்த்திங்கன்னா காவேரி அவங்க மொத்த குடும்பத்தையும் கூப்பிட்டுட்டு விஜய் வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. இங்கே எவ்வளவோ பார்த்திங்கன்னா சமாதானம் பண்ணுறதுக்காக விஜய் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் காவேரி வந்து சமாதானம் ஆகுற மாதிரி இல்லை. இந்த தடவை வந்து காவேரி அவங்களோட பொறுமையை இழந்து ரொம்பவே பார்த்திங்கன்னா கோவப்பட்டுட்டாங்க. இதுதான் விஜய்க்கு காவேரி கொடுக்க போகிற பெரிய தண்டனையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. இனிமேவாச்சும் இந்த விஜய் திருந்தட்டும். எப்படினாலும் காவேரியை சமாதானப்படுத்தி விஜய் வீட்டுக்கு கூப்பிட்டு வரட்டும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.